ஏட்டி, இன்னைக்கு நான் உனக்கு ஞாபகப்படுத்துற கிளாஸ் எடுக்கேன் பாரு. தாத்தா நீங்க யாரு? தாத்தாவா? வாயில குத்தி போடுவேன். நான் உனக்கு மாமா. சரி, இப்ப உனக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். அண்ணே, என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாண்டியம்மா, உன் மவளுக்கு நான் எல்லாத்தையும் இப்ப ஞாபகப்படுத்துறேன் பாரு. எப்படியாவது என் அவளுக்கு ஞாபகம் வச்சிருங்கண்ணே. ஏய் பிள்ளை, என்னைய பார்த்தா உனக்கு யாரு மாதிரி தெரியுது? ஆப்ஷன் ஏ ரஜினிகாந்த், ஆப்ஷன் பி அமிதாப் பச்சன். ஒரு நடிகரே கிடையாது. சொல்லு, ஆப்ஷன் ஏவா பியா? ரெண்டு மாதிரியுமே எனக்கு தெரியல. உன் கண்ணுல குச்ச விட்டு ஆட்டுதேன். சொல்லு, ஆப்ஷன் ஏவா பியா? சொல்லு சொல்லு சொல்லு. ஐயோ ஐயோ ஐயோ, என் அவளை மிரட்டுதாரே, என் அவளை மிரட்டுதாரே. இங்க இரு பாண்டியம்மா. அடி உதவுறது மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். 4 அடி போட்டு இப்ப ஞாபகத்தை வர வைக்க பாரு. அடிக்கவா? கம்ப வச்சு அடிக்கவாட்டி? ஐயோ ஐயோ ஐயோ, இந்த கரெக்டுக்கு இருக்கேன், என்ன பண்ண போறான்னு தெரியலையே, என் அவளை அடிக்கிறானே. பாண்டியம்மா அடிக்கவே இல்லை. பயமுறுத்துனா அவளுக்கு ஞாபகம் வந்துரும். பசாம இரு. கம்ப வச்சு அடிக்க போறேன். சொல்லிரு. இப்போ உன் வயசு என்ன? நீ இப்போ ஒரு தேங்காய் கம்பெனி வச்சிருக்க. சொல்லு. சித்தப்பா, என்னடி ஆம்பளை குரல்ல பேசுத? நான் உனக்கு சித்தப்பா இல்ல மாமா. சொல்லு மாமா. நீங்க ரஜினி மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லு. சித்தப்பா, என்ன மவராஜா? என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தரிசனிக்கு ஞாபகத்தை கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். நீ மட்டும்தான் அவளுக்கு ஞாபகத்தை கொண்டு வர வகுப்படுப்பியோ? நானும் எடுப்பேன். உடம்பு செல்லாத பொண்ணுக்கு எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சம் கூட அறிவில்லையா உங்களுக்கு? கம்பு வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீ எதுக்கு இப்ப கண்ணை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் கொஞ்சமா தான் ஞாபகம் வரும். நம்ம எல்லாம் ஒரே நாள்ல வளர்ந்துட மாட்டோம்ல. கொஞ்சம் கொஞ்சமா தானே வளர்ந்துருப்போம். நீ வளரவே இல்லையப்பா. கிறுக்குத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. தர்ஷினி, பயப்படாதன. அவரு சும்மா விளையாடுறாரு. அவர் ஒரு கோமாளி தாத்தா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க என் கூட இருங்க. நான் உன் கூடயே இருக்கு. நீ பயப்படாத பயப்படாத பயப்படாத, சரியா? சரி. அழகா இன்னும் 1/2 மணி நேரத்துல அடிச்சு ஞாபகத்துக்கு கொண்டு வந்திருப்பேன். எல்லாம் அதிகம் எடுத்துதான் இந்த மவராசை. கேரு பாண்டியம்மா, சும்மா சும்மா நடு வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன்னா அடுத்த அடி உனக்கு தான் சொல்லிவிட்டேன். என் மாவா இப்படி இருக்கும்போது நான் சிரிச்சுக்கிட்டா இருக்க முடியும்? நல்ல சொல்லுதாரு. நான் கெஸ்ட் ஹவுஸுக்கு போறேன். திராட்சை ரசம் குடிப்பேன். பயப்படாத பயப்படாத, ரொம்ப யோசிக்காத. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, சரியா? சரி. ஏங்க, நான் ரொம்ப குண்டாயிட்டே இருக்கேங்க. இந்த நேரத்துல அப்படிதான் மது இருக்கும். டெலிவரிக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிரும். எங்க அம்மாவும் அப்பாவும் டூர் போறாங்கன்ட்டு நைஸா அத்தை நீங்க கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்க. ஆமா, அவங்க எல்லாம் டூர் போயிட்டாங்கன்னு உன்னைய பார்க்க யார் இருக்கா? எங்க அம்மா அப்பாவும் தான் போனாங்களே, நான் தான் உன்னை பார்த்துக்கிட்டேன். ஏங்க, அடுத்த மாசம் திருப்பி அங்க கொண்டு விட்டுருவீங்களோ? நான் உங்க கூட இங்கேயே இருக்கேனே. உன் இஷ்டம் தான் மது. நீ இங்க இருந்தாலும் சரிதான், அங்க இருந்தாலும் சரிதான். உனக்கு எங்க ஹாப்பியோ நீ அங்க இரு. காப்பியா குடிக்கீங்க? கொஞ்சோண்டு தாங்களேன். ஆஹா, டாக்டர் காஃபி டீலாம் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பால் குடி நல்லது. எங்க கொஞ்சோண்டு தாங்க, ஆசையா இருக்கு. குழந்தை பிறக்கிற வரைக்கும் சாப்பாடு விஷயத்துல நோ காம்ப்ரமைஸ். போங்க, நீங்களும் உங்க அம்மாவும் குழந்தை குழந்தைன்ட்டு என்னைய ரொம்ப தான் கண்டிக்கீங்க. பிறந்ததுக்கு அப்புறம் பாருங்க, எனக்கு பிடிச்சது எல்லாம் சாப்பிடுவேன், எல்லா இடத்துக்கும் போவேன். அப்பவும் நீ இப்படிதான் இருக்கணும். குழந்தை இருக்கு குழந்தை இருக்குன்னு எங்கேயும் விடாதுங்க அம்மா. போங்க. குழந்தை பிறந்து 3 மாசத்துலேயே நான் வேலைக்கு போயிடுவேன். லூஸ் மாதிரி பேசாத மது. 3 மாசம் பச்சை குழந்தைய போட்டுட்டு வேலைக்கு போவியா? ஏங்க, எனக்கு காலையில் போனால் மதியம் காலேஜ் முடிஞ்சிருங்க. நான் இல்லாமல் நல்லாவே இல்லைன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நமக்கு குழந்தை தான் முக்கியம். 2 வருஷம் கழிச்சு நம்ம குழந்தை பிறக்க போகுது. அது மட்டும் இல்லாம நீ வேலைக்கு போய் தான் நிறையணும்னு ஒண்ணுமே கிடையாது. ஏகப்பட்ட சொத்து இருக்கு. பேசாம குழந்தை வளரட்டும், ஸ்கூல் போகட்டும் குழந்தை, அப்புறமா நீ வேலைக்கு போ. சரிங்க. சரி சரி சரி, உடனே உடனே சோகமாயிராத. சரி, குழந்தைலாம் பிறக்கட்டும். கொஞ்ச நாளையில எப்படி சூழ்நிலைன்னு பார்த்துட்டு உன்னை அனுப்புறேன், சரியா? இப்ப மூஞ்ச அப்படி வச்சுக்காதம்மா, சிரிச்ச மூஞ்சாரு. சரி. சரி, 3 மாசத்துல உன்னை அனுப்புறேன். சரி. சரிங்க. உடனே உடனே மூஞ்சி தொங்க போட்டுறதால உடனே உடனே சுகமான குழந்தைக்கு நல்லது கிடையாது.
சரி, எதையாவது சொல்லி சொல்லி அப்படியே நாளை கடத்தி ஒரு 3 வருஷத்துக்கு வேலைக்கு போடக்கூடாது. குழந்தை வளரட்டும், பார்த்துக்கிடும். ஆசையா குடிக்க வாங்கிட்டு வந்து பாட்டில் எங்க அம்மா பிடுங்கிட்டு ஓடிருச்சே. கொண்டு போய் என்ன பண்ணி தொலைச்சதோ தெரியலையே. எம்மாடி எம்மாடி ருசியான ஜூஸ் எம்மாடி நல்லா இருக்கு சூசு என் மகன் குடிச்ச சூசு. எங்க அம்மையும் அப்பனும் எனக்கு பண்ண துரோகத்தை நான் மறக்கவே மாட்டேன். வாலிப வயசுல செல்லப்பா என் மேல ஆசைப்பட்டு பொண்ணு கேட்டதுக்கு வேற ஜாதின்னு வேண்டான்ட்டாரு. கடைசியில இந்த சோம சுந்தரத்துக்கு கெட்டி வச்சுட்டாவோ. அந்த ஆளும் 10 வருஷத்துக்கு முந்தி செத்துட்டாரு. ஒரு சொந்த வீடு கூட வைக்காம செத்து போயிட்டாரு. ஒரு பொண்டாட்டின்னு பாசமே கிடையாது சோமசுந்தரத்துக்கு. ஆனா செல்லப்பா அதுக்கப்புறமா வேற ஒருத்திய கேட்டி சந்தோஷமா வாழ்ந்தான். செல்லப்பா செல்லப்பா நீ எங்க இருக்க செல்லப்பா. ஆச்சி 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 என்னாச்சு? ஆச்சி பூச்சி வாடல. ஆச்சிக்கு என்னாச்சு? அவங்க தாத்தா மாதிரியே திருட்டு மொழி. கீதா, கீதா, ஏன் அப்படி குரங்கு மாதிரி குத்த வச்சிருக்க? சளி, காய்ச்சல், ஜலதோஷம், மூக்கடைப்பு. காய்ச்சல் தலைவலிக்கு வர விளம்பரம் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஊசி போட போக வேண்டியதுன்னு டாக்டர்கிட்ட போய். மாத்திரை போட்டேன் கேட்கல. ஒரே மண்டை குத்தா இருக்கு. உருண்டை மண்டிட்டு போய் ஒரு ஊசியை போடு, அப்பதான் கேட்கும். வேணாம் அவர்கிட்ட போனது 500 ரூபா செலவாயிரும். ஒரு 10 ரூபா மாத்திரை வாங்கிட்டு வாங்க. டாக்டர்கிட்ட கேட்காம நம்மளே மாத்திரை வாங்கி போடக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் தானே போய் வாங்கிட்டாங்க. எப்பா எப்பா என்னல? எப்பா அங்க தெருவுல ஆச்சி விழுந்து கிடக்கா. தெருவுல விழுந்து கிடக்கா? இதுக்கு செத்துட்டு நினைக்கேன். எம்மா என்னை விட்டு போயிட்டியே. என்ன பெத்தா ஆத்தா, என்னை விட்டு போயிட்டியே. ஐயோ பணம் இல்லாத நேரம் அந்த கிளவி மண்டையை போட்டுட்டு காரியத்துக்கு நாங்க என்ன செய்வோம்? எம்மா கிளவி அத்தை 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 என்ன விட்டு போயிடாத அத்தை. எனக்கு இருந்த ஒரே சொந்தம் நீதான். என்னாச்சு? இணைந்த கைகள் கீழே கிடக்கு. ஜோதி பாட்டி, ஜோதி பாட்டி. நாளான தாமர டிங் 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 ரொம்ப நாளாக தூங்கல டிங் டிங் டிங். யாத்தாட்டி ஜோதி பாட்டிக்கு பாட்டை பாருங்க. ஜோதி பாட்டிக்கு இது என்ன பாட்டெல்லாம் உடஞ்சு கிடக்கு? ஜோதி பாட்டி என்னாச்சு? வெயில மயங்கி விழுந்துட்டீங்களா? யார் இவ கிளவி மாதிரி இருக்கா? நான் கிளவி மாதிரி இருக்கனா? ஜோதி பாட்டி நான் தான் இணைந்த கைகள். இணைந்த கைகள். சீ கையை எடு. யாரு நீ? இது என்னாச்சு? வெயில கிடந்து மண்டை மூளை குழம்பி போச்சு போலயே. ஜோதி பாட்டி விட்டா ஒரு லுக்கு அடிச்சது லக்கு. ஆனே தக்கு தக்கு ஆரா பச்சைக்க பச்சை டக்குன்னு பார்த்தா ஆவது சருக்கு. ஆரா பச்சைக்க பச்சை டக்குன்னு பார்த்தா ஆவது சருக்கு. இந்த வயசுல இந்த பாட்டுலும் தேவையா? ஆரா பச்சைக்க பச்சை. என்ன இளவு பாட்டு ஆறா ஓரான்னு? ஆரா பச்சைக்க பச்சை. இது என்ன ஒரே ஆட்டமா இருக்கு? எம்மா எம்மா, அம்மா செத்துட்டுன்னு சொன்னா அந்த பையன். ஆச்சி செத்துட்டுன்னு சொன்னேன். அப்படிதான் கிடந்தது. ஆரா பச்சைக்க பச்சை ஆரா பச்சைக்க பச்சை. ஆரா பட்டுக்கு ஆடிட்டு கிடக்கு. சரக்க பூரா குடிச்சிட்டுலாம் கிடந்து ஆடுது. எம்மா எம்மா. என்ன இது உங்க வேலையா? உங்க அம்மாக்கு எதுக்கு வாங்கி கொடுத்தீங்க? ஐயா நான் வாங்கி கொடுக்கல, புடுங்கிட்டு வந்துட்டு. சரியா போச்சு. கூட்டு போங்க வீட்டுக்கு. போய் மண்டையில ஒரு குடம் தண்ணியை ஊத்தி படுக்க வைங்க. வீட்டுக்கு வா, கேவலப்படுத்தாத. ஆரா பச்சைக்க பச்சை. என்னத்த இங்கிலீஷ் பாட்டுலாம் படிக்கீங்க? அது இங்கிலீஷ் பாட்டுல தமிழ் பாட்டு. கிப்பி கிப்பின்னு ஒரு அண்ணன் படிப்பாரு. வாங்க வீட்டுக்கு போவோம். விட்டா ஒரு லுக்கு காட்டு டக்கு டக்கு. இணைந்த கைகள் இன்னைக்கு குடிகார கைகளா ஆயிட்ட. சரி நாளைக்கு போய் பேசிக்கிடுவோம். சரி போற வழியில கடையில ஜாமான் வாங்கிட்டு போவோம். என்ன கூலிங்கான ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று, ஒரு 3 சிப்ஸ் பேக்கெட்டுன்னு, ஒரு ஊறுகாய் தாங்கினேன். இதெல்லாம் வாங்குதா? குடிப்பாலோ? வெயிலா அடுக்கி, அதனால போகிற வழியில் தண்ணியை குடிச்சிட்டு போயிடணும். சிப்ஸ் வீட்டில் போய் திங்கணும். ஊறுகாய் தயிரில் போட்டு விரவி சாப்பிட்றதுக்கு. என்னக்கா வேணும்? தம்பி ஒரு 2 கிலோ இட்லி அரிசி கொடு. அதுக்கப்புறமா ஒரு 1/2 கிலோ துவரம் பருப்பு, 10 முட்டை. காய்கறி இருக்கா? எல்லாம் இருக்குக்கா. வேற என்ன வேணும்? நம்ம கேட்டு 5 நிமிஷம் ஆச்சு. புதுசாக கிளவிக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன எனக்கு தாங்க. ஆமா, குடிகாரிக்கு எதுக்கு முதல்ல கொடுக்கணும்? மெதுவா கொடுப்போம். வேற என்னெல்லாம் வேணும்க்கா? கூலிங்க ஜூஸ் இருந்தால் ஒரு 4 பாட்டில் கொடுப்பா.
என்னோய் எனக்கு மூணே மூணு பொருள் தான், கொடுக்கீங்களா இல்லையா? இருங்கக்கா, கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல. ஏக்க நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, பத்துக்கிடுங்க. ஓட்டெல்லாம் போட்டு வந்து இன்னும் முதலமைச்சர் ஆக்காம வச்சிருக்காவ. வேதனையா இருக்கு. ஆமாப்பா, அரசியல் என்ன நடக்குன்னு நமக்கு என்ன தெரியும்? நம்ம சோழியை பார்ப்போம். கொடுப்பா, சாமான்லாம் கூட்ட நேராவது ஆஸ்பத்திரி கிளம்பணும். இப்படிலாம் பேசாதுங்கக்கா, நாட்டு நடப்பெல்லாம் பேசணும் பத்துடுங்க. என்ன கதை பேசுறதெல்லாம் அப்புறம் பண்ணுங்கன்னு எனக்கு கொஞ்சம் தாங்க, சாமான் தாங்க. குடிகாரிக்கு போய் குடிக்கணும் அவசரம். வயசுல மூத்தவங்க நிக்காங்கல்ல, கொஞ்சம் சும்மா இருங்கக்கா. வேற என்னக்கா வேணும்? 1/2 கிலோ மல்லி, 1/2 கிலோ வத்தல். யோ, வந்ததுலேருந்து கத்திக்கிட்டு இருக்கேன், தருவியா மாட்டியா? இருங்கக்கா கொஞ்ச நேரம் சும்மா. நான் தானே முதல்ல வந்தேன், 3 சாமான் தானே கேட்டேன், கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டம்? அரைமண்டல் மாதிரி கத்திக்கிட்டு இருக்காதீங்க, இருங்க வாரேன். யாரை பார்த்து அரமண்டல்னு கடையை விட்டு வெளியே தூக்கி வீசிடுவேன். குடிகாரிக்கு என்ன இவ்வளவு கோபம்? யாரை பார்த்து குடிக்காரின்னு இரு, இன்னைக்கு உனக்கு என்ன செய்யுதுன்னு பாரு. ஐயோ, பாபு ஒய்ஃபு பைத்தியம் முத்திட்டு. இன்னைக்கு நீ செத்த. யாரை பார்த்து குடிக்காரிங்க? முதல்ல நான் தானே வந்தேன், எனக்கு சாமான் கொடுக்காம அதை கிளவிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க. சண்டையா நடக்க சாமா அப்புறம் வாங்குவோம். ஏய் விடு, ஏய் பைத்தியம் என்ன விடு. மூஞ்ச ரோட்ல வச்சு தேய்ச்சிருவோம் பத்துக்க. என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? இப்பவுமே மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணணும். ஹலோ, மென்டல் ஹாஸ்பிட்டலா? ஐயோ இந்த ஆளா? ஐயோ இந்த ஆள் எங்க இங்க வந்தான்? சீக்கிரம் வாங்க, பேஷண்ட் தப்பிச்சிரும். பேஷண்டாவே ஆக்கிட்டான். முதல்ல பாபு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேற எங்கேயாவது போய் வேலைக்கு போக சொல்லணும். இந்த ஆள்கிட்ட மாட்டினேன்னு செத்தேன். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. என்ன பிரச்சனை? அவ கிடக்கா மெண்டல் சார். உங்களுக்கு என்ன சார் வேணும்? நிஜமாலுமே பாபு ஒய்ஃப் மிகப்பெரிய பைத்தியமா முத்தி அலைகிறா. அவளை பிடிச்சு கொடுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும். சார் என்ன சார் வேணும்? பாபு வாழ்க்கையை நான் சேவ் பண்ணணும்.